வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தாவேகா அரசாங்கம் தமிழக மீடியாக்களை நல்லா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. சமீபத்தில் சிஎம் விஜய் கலந்து கொண்ட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு கூட அழைப்பு விடுக்கப்படலை. எந்த மீடியாக்களையும் இன்வைட் பண்ணுறது கிடையாதான் தமிழக அரசாங்கம். உதாரணத்துக்கு சமீபத்தில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை சிஎம் விஜய் ஆய்வு செஞ்சுருந்தார்ல, அதுவாக இருக்கட்டும், நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே ஃபங்க்ஷன் கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு, சிஎம் விஜய் கலந்துக்கிட்டாரு, அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். இவ்வளவு ஏன், தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அழைப்பு இல்லையா. இது டிபேட்டாக மாறி இருக்கு. திமுக ஏன் தமிழக பாஜகலாம் கொந்தளிக்கிறாங்க. ஜனநாயகத்துடைய 4வது தூண் மீடியாக்கள், பத்திரிகைகள், அதை ஏன் டிவிகே கவர்மெண்ட் புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. இதில் டிவிகே கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடு பக்கம் தான் என்னுடைய சப்போர்ட்டு. ஏன்னா மீடியாக்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக மீடியாக்கள் போட்ட ஆட்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட முரசொலி மாதிரி தான் தமிழக மீடியாக்கள் இருந்தாங்க. டிஎம்கேவுக்கு அவ்வளவு ஃபேவராக நடந்துக்கிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் நடந்த தவறுகளை கூட மீடியாக்கள் சுட்டி காட்டலை. டிஎம்கேக்கு பாசிட்டிவான நியூஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அது மட்டும்தான் சேனலில் வரும். டிஎம்கேக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி, இல்லை மக்கள் மத்தியில் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது மீடியாக்களில் வரவே வராது. அப்படி ஒருதலை பட்சமாக தமிழக மீடியாக்கள் நடந்துக்கிட்டாங்க. அந்த மீடியாக்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. தமிழக மீடியாக்களை அனுமதிச்சா மட்டும் என்ன கேள்வி கேட்டுற போகிறாங்க? டிஎம்கே என்ன கேள்வி கேட்க சொல்கிறாங்களோ அந்த கேள்வியை கேட்பாங்க. உதாரணத்துக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தாங்க. தொகுதி மறுவரையை பற்றி அவ்வளவு புள்ளி விவரத்தோடு பேசுகிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்க போகிறதில்ல, மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுத்துட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 80 சீட்டா, அதில் 50% அப்படிங்கிறது எவ்வளவு? 40 சீட்டு. அதை கூட்டுவாங்க, 80 + 40 120 இருக்கும். யூபிக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழகத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ 39 + 1 புதுச்சேரியோட சேர்த்து 40. இந்த 40ல் 50% அப்படிங்கிறது 20. அந்த 20 + 40 60 ஆகும். இப்படி விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. தேவையில்லாமல் கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு புள்ளி விவரத்தோட பேசுகிறாங்க. ஆனால் நிருபர்கள் லூசுத்தனமாக கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. 80லேருந்து 120 போயிரும்ல யூபிக்கு, எந்த பில்லாக இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள். தமிழகத்துடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை தான் கூடுது, அதை பார்க்க மாட்டாங்க. யூபிக்கு 120 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இந்த நிருபர்களெல்லாம் பக்கத்திலேயே நெருங்க விடாமல் டிவிகே கவர்மெண்ட்டு தவிர்க்கிறது நல்லது தான். மீடியாக்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இருந்து 25 பேர் பாஜகவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பிஜேபியிலிருந்து வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு தாவினவங்க மறுபடியும் பிஜேபி பக்கமே திரும்பிட்டாங்க. அந்த 25 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. டிவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கு இருக்காங்க. 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிவிக்கெல்லாம் நடந்துக்கு இருக்கு. அண்ணாமலை சார் எடுத்துக்கோங்க, 20 லட்சம் உறுப்பினர்கள் அவருடைய இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. அதில் 90% கிட்ட பாஜகவில் இருந்தவங்களாக தான் இருக்கும். தமிழக பாஜகவில் 10% பேர் தான் முன்னாடி இருந்தவங்க இருக்காங்க. மீதி 90% பேர் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. அதில் 25 பேரா மறுபடியும் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல முன்னாடி இருந்தவரெல்லாம் இருக்காரு. ஆனால் அவர் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இருந்து வந்திருக்காரு அப்படின்னு நயினார் ஒரு பெரிய உருட்டுறாரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது பார்த்தீங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படிங்கிறவர் தலைமையில் டிவிகே கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும். வருவாய் பெருக்க குழு, தமிழக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த குழு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை முன்வைப்பாங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க இந்த கமிட்டியில். இப்போ ஃபீட்பேக்ஸ் என்ன வருதுன்னா, கடந்த டிஎம்கே ஆட்சியிலையும் பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. கடைசியில் அந்த கமிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கமிட்டி போட வேண்டிய சூழல் வந்துச்சு. ஒரு கமிட்டி போட்டாவது இந்த ஃபஸ்ட்டு போட்ட கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி சொல்லலை, சொல்லியிருந்தாலும் நியாயம்தான். ஏன்னா ஒரு பொருளாதாரத்தையும் அவங்க ஸ்ட்ராங் படுத்தவே இல்லை. அது மாதிரி இல்லாமல் இந்த வருவாய் பெருக்க குழு
நியாயமான கோரிக்கைகளை முன்வச்சு தமிழகத்துடைய வருவாயை பெருக்க அவங்க வழிவகை செய்யணும். கவர்மெண்ட் தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் டைம் லிமிட்டு. இதுக்குள்ளே உங்களுடைய சஜஷனை கொடுங்க. ஏன்னா மக்களுடைய வரி பணம்ல கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சேலரி லேக்ஸ் கணக்கில் சேலரி மக்களுடைய வரி பணம் தானே போகுது. அப்போது அதுலேயும் ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.